சித்திரை மாத திருவிழாவை ஒட்டி மாவட்டத்தின் பல்வேறு கோவில்களில் திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஐயனார் காட்டு கோவிலில் சித்திரை திருவிழா 12 ஆண்டுகளுக்கு பின் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலின் சிறப்பு வழிபாடு, கற்பூர வெளிச்சத்தில் நடத்தப்படும் சிறப்பு பூஜைகள் மற்றும் கிடா வெட்டுதல் நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதேபோல் வேலூர் மாவட்டம் ஜலகண்டீஸ்வரர் கோவில் பூப்பல்லக்கு விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் இந்திய ராணுவ வீரர்களை போற்றும் விதமாகவும் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரை வரவேற்கும் விதமாக இந்த விழா நடைபெற்றது. இதில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் விமான தேர் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இதில் செல்வ விநாயகர், தாரகேஸ்வரர், விஷ்ணு துர்க்கை மற்றும் லட்சுமி நரசிம்மர் உட்பட 8 பூ பல்லக்குகள் வீதி உலா வந்தது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பள்ளி சிறுவர்கள், பெண்கள் உட்பட 78 பேர் அம்மனுக்கு கரகம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி வீதி உலா வந்தனர். பின்னர் தீக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 41ஆம் ஆண்டு மகோ உற்சவ விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்வான காவடி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தியும் காவடி மற்றும் பால் குடங்கள் ஏந்தியும் வீதி உலா வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலா வந்துள்ள ரஷ்யா, கஜகஸ்தான், ஜெர்மனி மற்றும் கனடா உள்ளிட்ட வெளிநாட்டினர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சூடி கலைந்த மலர் மாலை, கிளி, பட்டு வஸ்திரம் ஆகிய பொருட்கள் இன்று மதுரை கொண்டு செல்லப்பட்டது. முன்னதாக ஆண்டாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் அம்மனுக்கு தீபம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்ரீ புத்திர காமடேஸ்வரர் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பாலாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆரணி அரியாத்தம்மன் கோவிலில் இருந்து 508 பெண்கள் பால்குடம் ஏந்தி வீதி உலா வந்து பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர்.